வணக்கம் உறவுகளே. இன்றைய பட்டறை தேடலில் நாம் காணவிருப்பது பெருமைக்குரிய நம் காஞ்சிபுரத்தின் அண்ணா தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் 53ஆம் ஆண்டு விழா, அன்னை தமிழில் வணிக பெயர் பலகை எழுதும் 20வது விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் 135வது பிறந்த நாள் விழா என்ற இந்த முப்பெரும் விழா நிகழ்வு காட்சிகளைத்தான். காஞ்சிபுரம் மூங்கில் மண்டபம் பச்சையப்பன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கல்வி வள்ளல் பச்சையப்பர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து ஊர்வலத்தை தொடங்கினார்கள். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் படத்திற்கும் மாலை அணிவித்து தமிழுக்காக வாழ்ந்த அந்த தலைவருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. வீதிகளில் தமிழ் முழக்கம் எதிரொலித்தது. தமிழை வளர்ப்போம், வணிக பலகைகளில் தமிழில் எழுதுவோம் என்ற மாணவர்களின் கோஷங்கள் கம்பீரமாக ஒலித்தன. தமிழ் மீதான ஆர்வத்துடன் நூற்றுக்கணக்கான மக்களும் மாணவர்களும் பேரணியில் அணிவகுத்து சென்றனர். இந்நிகழ்விற்கு அண்ணா அரசு விருதாளர் தமிழ்ச்செம்மல் கவிஞர் கூரம் துரை அவர்கள் தலைமை தாங்க தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் திருமதி மு சாந்தி அவர்கள் ஊர்வலத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அரசு வழக்கறிஞர் கவிஞர் காஞ்சி ரமேஷ் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் பங்கேற்ற பல்வேறு தமிழறிஞர்கள், ஆர்வலர்கள் மற்றும் புலவர் பெருமக்களுக்கு பொன்னாடை போர்த்தப்பட்டு அவர்களின் தமிழ் சேவை கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை நிறைவு செய்து தமிழ்ச்சேவை செம்மல் மருத்துவர் சித்தர் சிவரோகி ராஜ்குமார் அவர்கள் பட்டயம் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். அன்னை தமிழை வணிக தளங்களில் நிலைநிறுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் காஞ்சிபுரம் மாநகராட்சி அண்ணா பூங்காவில் இந்த மாபெரும் ஊர்வலம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. விழாவில் கவிஞர் எழுத்தாணி அரிராசு, கவிஞர் செல்வராஜ், கவிஞர் நாத்திகம் நாகராஜன், மாவட்ட நிர்வாகம் சார்பாக திரு கார்த்திகேயன் உட்பட தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் பலர் ஆர்வமுடன் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். நிறைவாக இந்த நிகழ்வின் வெற்றிக்கு துணையாக இருந்த அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும், மாணவர்களுக்கும், பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கப்பட்டது. தமிழை வளர்ப்போம், தலைநிமிர்ந்து வாழ்வோம் என்ற கோஷத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது.